வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஹோலி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஹோலி பண்டிகை சகோதரத்துவம், பரஸ்பர மரியாதை மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை அளித்து சமூகத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது என்றும், மக்கள் அனைவரும் அன்புடனும் இரக்கத்துடனும் அமைதியான முன்னேற்ற பாதையில் இந்தியாவை உருவாக்க இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த உள்ளூர் கைவினை கலைஞர்கள் மற்றும் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மாற்றியமைக்கும் வகையில் 128 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியுதவியுடன் PM ஏக்தா மால் அமைய உள்ளதாக புதுச்சேரி அரசின் திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறை இயக்குனர் R. ஷீலா அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இன்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும், அவசர சிகிச்சை பிரிவுகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி கோவிலில் நாளை மறுநாள் சனி பெயர்ச்சி விழா நடைபெற உள்ளதையொட்டி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தெரிவித்துள்ளார். மேலும் பக்தர்களின் வசதிக்காக தரிசன வரிசைகள் முழுவதும் கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், குடிநீர், அன்னதானம், கழிவறை மற்றும் தாய்மார்களுக்கான பிரத்யேக அறைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான பத்மா விருது பெற்றவர்களுடன் கலந்துரையாடும் இரண்டாவது நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோல்ட் 100.1 பண்பலையில் இன்று மாலை 5:10 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. சாந்தாலி எழுத்தாளர் திரு ரபிலால் டுடுவுடன் கலந்துரையாடும் இந்நிகழ்ச்சி நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி நாளை காலை 9:10 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.